நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள இன்கோ தேயிலை தொழிற்சாலையை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்கோ வாகனங்களில் டீ மட்டுமின்றி இனி தேயிலை தூள்களையும் காட்சிப்படுத்தி விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தண்ணீர் திருட்டு தொடர்பாக விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் PAP கால்வாய் தூர்வாறுதல், நீர் பங்கீடு முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். தண்ணீர் திருட்டுக்கு திட்டக்குழுவினரே காரணம் என சில விவசாயிகள் கூறியதால் மற்ற விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. தண்ணீர் திருட்டை தடுக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். சென்னை வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசினர் கலைக்கல்லூரியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சென்னை மாநகரில் இவ்வளவு பெரிய அளவு எண்ணிக்கையில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவது இதுவே முதல் முறை என்றார். இதில் 6000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த தென்னை விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக வியாபாரிகளுக்கு தேங்காய் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சுகபத்ரா தொடங்கி வைத்தார். இப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் தேங்காய்கள் தனியார் வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதால் அரசே நேரடியாக விற்பனை செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தேசிய வேளாண் விற்பனை சந்தை மூலம் தேங்காய் விற்பனை தொடங்கிவிட்டது. திருவாரூரில் ஆடி சுவாதியையொட்டி 63 நாயன்மார்கள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் வீதிகளில் சுந்தரமூர்த்தி நாயனார், பறவை நாச்சியார் மற்றும் 63 நாயன்மார்கள் திருவீதி உலா காட்சி நடைபெற்றது. வான வேடிக்கைகளுடன் மிக நீளமான வாகனத்தில் 63 நாயன்மார்கள் அலங்காரத்துடன் தேரோடும் வீதிகளில் வலம் வந்தனர். ரியல் லைஃபில் சொன்னதை ரியல் லைஃபில் செய்தால்தான் மக்கள் ஹீரோவாக பார்ப்பார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அவர் 6 அடி உயர வெள்ளிவேல் காணிக்கை செலுத்தி தங்கத்தேர் இழுத்து வேண்டுதலை நிறைவேற்றினார். எல் நினோ அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது, கடுமையான வறட்சி வரப்போகிறது என்று சொல்றாங்க. அப்போ முதல்ல பாதிக்கிறவங்க யாரும் விவசாயிகள். அதனால கண்டிப்பாக முதல்வரும் தமிழக அரசும் முழு விவசாயிகளை தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளை காக்கணும். ஏன்னா அவர் சினிமால சொன்னதை ரியல் லைஃப்லயும் அவர் நிரூபிச்சாதான் ரியல் ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க. இல்லை என்றால் வெறும் கண் துடைப்பாக இது போய்விடும். திண்டுக்கல் அருகே வக்கம்பட்டியில் மதலமேரி ஆலய திருவிழாவின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கியது. அப்போது தேர்பவனியை வரவேற்க வைக்கப்பட்ட வெடி அருகிலிருந்த வெடிப்பொருட்கள் மீது விழுந்தது. வெடித்து சிதறிய பட்டாசுகளில் இருந்து தப்பிக்க பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நாலாபுரங்களிலும் ஓடினர். விபத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த வில்சன், ராபின் அருள்ராஜ், தோனியா, மரிய ஜாக்லின் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். டெல்லியில் நீட் விவகாரத்தில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக சென்னை தியாகராய நகரில் பாலன் இல்லத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மாணவர்களின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மாணவர்களின் கோரிக்கை வெல்லும், வெற்றி பெறும். பிரதமர், உள்துறை அமைச்சர் இந்த கோரிக்கைகளுக்கு அடிபணிவார்கள், அடிபணிய வைப்பார்கள் மாணவர் சமூகம், மாணவர் உலகம். 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த பெண் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செந்துறையில் போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டார். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த பாப்பாத்தி என்பவர் ஆங்கில மருத்துவம் பார்ப்பதாக வந்த தகவலை அடுத்து சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது மருத்துவ படிப்பு படிக்காமல் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தது உறுதியானதை அடுத்து அவரை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தேசத்து மாரியம்மன் ஆலயத்தின் 14வது ஆண்டு ஆடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருநங்கைகள் ஒன்றிணைந்து நடத்திய இந்த விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார வழிபாடுகள் நடைபெற்றன. மேளதாளங்கள் முழங்க அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
சேலம் கோட்டை பெரியமாரியம்மன் கோயில் பூச்சாட்டுதல் விழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. முக்கிய வீதிகளின்படியே பூக்களை பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் ஆபத்தானந்தபுரம் பச்சை வாடியம்மன் கோவிலில் அமைச்சர் ஆனந்த் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையில் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தியவர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். காவிரி நீரை விடுவிக்காதது, மேகதாது அணை கட்டுமானம் ஆகிய விவகாரங்களில் கர்நாடக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தருமபுரி ஒகேனக்கலில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை திறந்துவிட வலியுறுத்தி திருச்சி முக்கொம்பு மேலணை காவிரி ஆற்றில் இறங்கி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மற்றும் மத்திய அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் கர்நாடக நடுவர் மன்ற உத்தரவுப்படி ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வழங்க வேண்டிய 53 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தியும் மேகதாது அணை கட்டும் முயற்சியை கைவிடக் கோரியும் இந்திய ஜனநாயக கட்சியினர் பெரம்பலூர், தஞ்சை, விழுப்புரம், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசின் நடவடிக்கையை தடுக்க மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வீரமாகாளி அம்மன் கோயிலில் 30 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருந்திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. உற்சவர் அம்பாள் கோவில் உள்வளாகம் வந்தபோது கொடிமரத்திற்கு கொடியேற்றி தீப ஆராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோயிலில் கடந்த 20 நாட்களில் 2,89,00,000 ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 58 சவரன் தங்கம், 6 கிலோ வெள்ளி மற்றும் 739 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் உண்டியல் காணிக்கையாக கிடைத்தது. உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணியில் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர்.